தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் கூறுகின்றது. வேறு எந்த வேதங்களிலும் இப்படிப்பட்ட திட்டவட்டமான செய்தி இல்லை. நம் சரீரமே தேவனுடைய ஆலயம் என்னும்போது நாம் சிந்திக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. சாதாரணமாக எந்த மனிதனும் தன்னுடைய ஆலயம் சுத்தமாக இருப்பதையே விரும்புகிறான். மனித சரீரம் தேவ சாயலை உடையது. பரிசுத்தத்தினால் தேவனுடைய ஆலயமாக மாற வாய்ப்புண்டு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தம் பேசுவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் எளிமையானது, ஆனால் செயல்முறையில் பரிசுத்தமாக இருப்பது மிகவும் கடினமான காரியம். அதற்கு அதிகமான கிரயம் கொடுத்தாக வேண்டும். நம்மால் கொடுக்க இயலாதே தேவன் கொடுத்து, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றார். இயேசுவின் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் பின்பற்றி நடப்போருக்கு பரிசுத்தப்படுதல் எளிமையானது. தேவாலயம் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.